ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஆக்சுவலாக ஃபைனலாக வந்து அவங்களே அப்டேட்டை போட்டுட்டாங்க கலர்ஸ் ஆஃப் இந்தியாவே, யார் அந்த 21 மார்ச் வரப்போகிற பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது சுவாமி ப்ரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் சுவாமியோட ஃபேஸ் அங்கே அவங்க காமிக்காட்டியும் அவரோட ஹேர் ஸ்டைலு அந்த பாடி லுக்லாம் பார்க்கும்போது அது கண்டிப்பாக சுவாமி அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. பட் அவங்க சைட் மிஸ்டேக் என்னன்னா, அவங்க டேக் பண்ணது விஜய் காவேரி ஃபேன்ஸை டேக் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சுவாமி ஃபேன்ஸ் மட்டும் டேக் பண்ணியிருந்தால் கூட இந்தளவுக்கு பெரிய ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்காது. ஸோ பிகாஸ் விகா ஃபேன்ஸோட மனசை நீங்கள் ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ அது உங்களோட பிஸ்னஸ், அதை பற்றி அதுக்கு மேலே அது பேச விரும்பல. ஜஸ்ட் இதை நீங்கள் வந்து விட்டு போங்க. ஃபேன்ஸ் ஆஸ் ஏ ஃபேன் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ கண்டிப்பாக சுவாமி வந்தாலும் நமக்கு ஹாப்பி தான், எல்பி வந்தாலும் ஹாப்பி தான். ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தால் அதோட ஹாப்பினஸ் இன்னும் டபுள் அதிகமாக போகும். பட் இப்போ சுவாமி மட்டும் தான் வராரு. இப்போ அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. தட் கீழே கேப்ஷன் தாங்க வேறு லெவல், த மாஸ்டர் பீஸ் ஆஃப் த நைட், வேறு லெவலில். அண்ட் கீழே மட்டும் பாருங்கள், அந்த நேம் மட்டும் கொடுக்காம விஜய் சுவாமி ஆனந்தராமன் கம்மிங் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக் ஒரு சக்ஸஸ் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். Wait is finally over. The final name is here. The one who complete this powerful lineup, the moment everyone has been waiting for. Vijay Swami Anandaraman is coming live. This is not just a reveal. This is where the energy rises even higher and the festival reaches another peak. அதாவது இது ரிவியல் மட்டும் கிடையாது, இந்த ஃபெஸ்டிவலை ஒரு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக போகிற விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. பட் இது எல்லாமே ஓகே தான். நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணிங்கன்னா, ஜஸ்ட் விஜயோட ஃபோட்டோவை அப்போ ரிவீல் பண்ணாட்டியும் அந்த பக்கத்தில் ரெண்டு பேரையும் பேராக போட்டு கெஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத போடாமல் இருந்தால் கூட வீக்கா ஃபேன்ஸ் இந்தளவுக்கு கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. ஸோ ஃபேன்ஸாக உங்ககிட்ட நான் கேட்ட விஷயம் ஒரே ஒன்று தான், ப்ளீஸ் சப்போர்ட். பிகாஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து வரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இல்லை, எனக்குமே ரொம்ப ஆசை தான் வீக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இந்த சுவாமி மட்டும் தான் வராருங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயாச்சு. வருத்தத்தை நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது தான், கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வருத்தமாக தான் இருக்கும். அது எல்லாத்தையுமே ஓரமாக வச்சுட்டு நம்மளுக்கு என்ன புதுசாக லாஸ்ட் டைம் சேர்ந்து வருவாங்கன்னு கன்ஃபார்ம்லாம் பண்ணி வச்சு கடைசி நேரத்தில் சுவாமி ப்ரோ வரல. இந்த தடவை எல்பின்னு அவங்களே நமக்கு ஒரு ஹைப்பை கொடுத்துட்டு கடைசியில் இல்லை. பட் இதெல்லாமே நம்ம பழகிக்கலாம். ஜஸ்ட் இதெல்லாமே லைஃப்பில் ஒரு நமக்கு கிடைக்கிற பாடமாக தான் எடுத்துக்கணும். கண்டிப்பாக நம்மளோட சுவாமி ப்ரோக்கு நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணல, எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ சில பேர் நிறைய நெகட்டிவிட்டிஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, அது எல்லாமே உணவாக வச்சுட்டு ஜஸ்ட் சப்போர்ட் ஃபார் சுவாமி. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எல்பி இல்லை அப்பெல்லாம் யாருமே பேச மாட்டாங்க, ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது. ஸோ வந்து கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். சேர்ந்து வரலங்கிற வருத்தம் எனக்கும் இருக்குது. பட் அது எல்லாமே உணவு வச்சுட்டு இப்போ சுவாமியோட அந்த ஒரு லைவை என்ஜாய் பண்ணுவோம். இன்னும் ஜஸ்ட் ஒரு 3 days மோர், அவ்வளோதான். We are waiting for that live, that Malaysian live, that 21st March evening we are waiting. கண்டிப்பாக அங்கே இருக்க ஃபேன் பேஜஸ் நமக்கு லைவ் வந்து டேரெக்டாக நம்மளுக்கு காமிப்பாங்க. அது ஒரு மொமெண்ட் நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக எல்பியும் தனியாக வருவாங்க, அவங்க சைடில் ஏதாவது அப்டேட் கிடைக்குதான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக அப்டேட்ஸ் கிடைச்சா ஷேர் பண்ணுறேன். சீக்கிரமாக வீக்காவை சேர்ந்து கூப்பிடுங்க, அதுதான் எங்கள் எல்லாரோட ஆசையுமே. கண்டிப்பாக அதுவும் ஒரு நாள் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோலேருந்து விடைபெறேன். ஸோ யாரும் வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்து ஹர்ட் ஆகிக்காதீங்க. ஜஸ்ட் கோ வித் ஃப்ளோவில். சீரியல் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி எதையும் போங்க, வேறு வழியே இல்லை.